இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இதுவும் ஒரு பக்காவான காம்பினேஷனா இருக்கும் கடலக்காய் சட்னி. டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு 20லிருந்து 25, அது போக ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வணக்கி விடணும். நம்ம சேர்த்த வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா அதுல 3 காரமான வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, அது போக 1 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடணும். கடைசியா இதுல ஒரு சின்ன துண்டு வெல்லம், அது போக 1/4 மூடி தேங்காய் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இன்னொரு மிக்ஸி ஜார்ல மாத்தி தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க சட்னியில சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணா சூப்பரான கடலக்காய் சட்னி ரெடி.